Jaffrey Ministries presents வாக்குத்தத்த தேவ செய்தி பாகம் 3. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். இந்த 2019 ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் தியானித்து கொண்டே இருக்கின்றோம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The context is important. Which context அல்லது which situation God gave him the promise, my presence shall go before thee. மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னேன், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லையே. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இது 33வது ஒரு அதிகாரத்திலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட இது ஆரம்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். Before the departure of the Israelites from the Egypt, God gave him this promise. நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மோசேயுடைய கையிலே கொடுத்தது ஒரு பெரிய ஊழியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம், அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. A big ministry. அது தேவனுடைய ஒரு பெரிய தரிசனம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். It's a big project. அத்தனை மக்களையும் வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்கணும். Until he reached the goal or has to accomplish the task. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். It's a big vision of God. ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய கூட்டம். யார் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மோசே கையில் ஆண்டவர் ஒரு அவனுக்கு உதவிக்குன்னு சொல்லி ஒரு 10,000 பேரை கொடுத்தா கூட இட் இஸ் நாட் ஈஸி டு அட்மினிஸ்டர் தான். அதை நிர்வகிக்கிறது என்பது முடிகிற காரியம் இல்லை. It's rather difficult. It's a big problem for him to handle the situations. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். We take things easy. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக போகுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே
நம்ம அதை சாதாரணம் எடுக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக போக சொன்னா, the Lord He Himself takes control over the project. The Lord He Himself takes the control to lead the ministry, the crowd and the task. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். யாரும் கிடையாது அவனுக்கு. Many a times we feel as if we are alone, or many a times we feel as if we are thrown out. நல்ல கவனிங்க. அநேக நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு எண்ணம், நான் தனிமையா விடப்பட்டிருக்கிறேனே, அல்லது நான் தூக்கி எறியப்பட்டிருக்கிறேனோ, அல்லது என்னால சுமக்க முடியாத ஒரு பாரத்துக்குள்ள போகிறேனோ. We may not be able to understand the vision of God. ஆண்டவருடைய தரிசனத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. When God gives a vision, அல்லது when God leads a person unto his path, ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருந்தாலோ, அல்லது அவருடைய பாதையிலே உன்னை நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ, it is not so easy to take over. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஈஸியான காரியம் இல்லை. மோசே எதிர்பார்த்து கேட்கிறது வேற. ஆண்டவர் அவனுக்கு எத்தனை பேரை கொடுத்தாலும் அவனால் சமாளிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். It's a very very tough time in the life of Moses. ஒரு கடினமான சூழ்நிலை. ஆண்டவரே, நம் அந்த நாவு திக்குவாயி யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னால முடியாதுன்னு சொன்ன இழுத்து பிடிச்சு வச்சு தான் கொடுக்கிறாரு. ஏன் முடியாதுன்னு சொன்னா, அவனால அந்த இஸ்ரேல் மக்கள்ல 2 பேரை அவனால சமாளிக்க முடியல. அந்த 2 பேரை சமாளிக்க முடியாம தான் வனாந்திரத்துக்கு ஓடுனான். எனக்கு கருமையான தேவஜனமே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஏன் முடியாதுன்னு சொன்னா, தேவன் வைத்த தரிசனத்துக்குள்ள அவர் உன்னை கொண்டு போகும் பொழுது, அவர் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. It's not easy to proceed. Number 1, தொடர்ந்து முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது அது லேசான காரியம் இல்லை. It's not easy to handle the situations. சூழ்நிலைகளை சமாளிக்கிறது சொல்றது சாதாரண காரியம் இல்லை. It's not easy to face the oppositions. எதிர்ப்புகளை சந்திக்கிறதுன்னு சொல்றது லேசான காரியம் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் யாருமே எனக்கு இல்லையா ஆண்டவரே, என்னை காட்டுக்குள்ள கொண்டு போய் வனாந்திரத்தில் கொண்டு போய் ஒரு தனிப்பட்ட மனுஷனை விட்டது மாதிரி விட்டுட்டீரே. Oh Lord, what shall I do? It's not a request of Moses. It's not a petition of Moses, but it was a cry. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய எதையோ ஒன்று கேட்கறதுன்னு நினைக்காதீங்க, அல்லது ஏதோ ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று அவனால் முடியாத ஒரு காரியம், அவனால் யூகிக்க முடியாது, அவனால் சிந்திக்க முடியாது, அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற வல்லமை, அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்கேற்ற கெப்பாசிட்டி கிடையாது. அநேக நேரங்களில் we feel as if we are all alone. Not only feel, we cry. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கதறுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழுகிறோம். How to proceed? எப்படி ஆண்டவரை தொடருகிறது? நல்லா கவனிங்க. ஒரு திக்கற்ற ஒரு மனுஷனா நிற்கிறான். ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. கூட்டிட்டு போ, இந்த ஜனங்களை கூட்டிட்டு போ. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். என்ன செய்வான் ஐயா? லட்சக்கணக்கான மக்கள், அவனுக்கே தெரியாது, 6 லட்சத்துக்கு மேலங்க தெரியாது. பட் he know is a mass crowd. அவங்க சாதாரண ஆள் இல்லைங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். அவன் ராஜாட்ட பிரவேசித்ததில் இருந்து முறுமுறுத்தவங்கிறது தெரியும். எடுத்த எடுப்பிலேயே மோசேயை பார்த்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு சொன்னவங்க, நீ வெளியே கொண்டு போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என் கூட யாரை அனுப்ப போகிறீர் ஆண்டவரே? நல்லா கவனிங்க. என் சமூகம் உனக்கு முன்னால போகும்பா, என் சமூகம் உனக்கு முன்னால போகும்பா. A beautiful statement, a beautiful reply. ஆண்டவரே சொல்லுவான், உம்முடைய சமூகம் எங்க கூட போகலைன்னா எங்களை கொண்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்க கூட வரலைன்னா கொண்டு போயிடாதீங்க. நல்லா கவனிங்க. He was crying. He was crying. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறான். உம்முடைய சமூகம் எங்க கூட வரல, எங்களை கொண்டு போயிடாதீங்க ஆண்டவரே, அந்த கானானே வேண்டாம் அப்படின்னா. இட்ஸ் a heavy burden. It's a heavy burden. Unbearable issues. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறான். It's a challenging ministry. It's a challenging vision. It's a challenging project. It's a challenging journey. He has to face all the ups and downs. அதனால தான் ஆண்டவர் சொல்றான்,
நல்லா கவனிங்க. We are already stepped into the 2019. 2019 உள்ள நுழைஞ்சாச்சு. We don't know the year ahead of us. நமக்கு முன்னால இருக்கிற இந்த வருடத்தை குறித்து நமக்கு தெரியாது. We don't know the vision of God ahead of us. நமக்கு முன்னால தேவன் வைத்திருக்கிற தரிசனம் நமக்கு தெரியாது. We don't know the project that we are going to handle. We don't know. நமக்கு தெரியாது. But it's true. We are going to face a challenge in every aspect of our life. Every aspect of the vision of God. நல்லா கவனித்துக் கொடுங்க. ஒரு சவால் நிறைந்த வருடத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். We are in the end days. நம்ம கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். எத்தனை வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தத்துக்கு மத்தியில சவால்கள் இருக்கிறது. It's a challenge. It's a challenge. நம்ம நடந்து கடந்து வருகிற ஒவ்வொரு பாதையும் சவால் தான். அந்த சவாலுக்கு மத்தியில தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உன் கூட இருக்கும்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். How God help you to overcome the challenges. It is important. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சவால்கள் இருக்கதான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு சொல்லிட்டாரு, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ கலங்க வேண்டியதில்லை. எந்த தீமையையும் எந்த அழிவையும் குறித்து பயப்பட வேண்டாம். The Lord will open the way. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி செய்வார்? என் சமூகம் கூட வரும்னு சொல்லிட்டாரே. மோசே இந்த ஜனங்களை விட்டு போக போறான். அப்படி போகிற நேரத்தில் கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லுன்னு சொன்னத அப்படியே சொல்லாம அந்த கர்த்தருடைய வார்த்தையை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லுகிறான். வாசிப்போம். உபாகமம் 31வது அதிகாரம் 1வது வசனம். பின்ன மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வருத்தமா இருக்க கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். அவரே அழிப்பாரே, அவரே அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர்
சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆண்டவர் சொன்னது அப்படியே மோசே இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றான். 6வது வசனம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நல்ல கவனிங்க, challenges தான். It's a challenging year, it's a challenging country, it's a challenging project. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன் குடும்ப வாழ்க்கையில கூட எந்த காரியம் உன்னை கலக்கிக்கிட்டு இருக்குதோ, எந்த காரியத்தை நீ கண்டு பயந்துகிட்டு இருக்கிறாயோ, உன் ஃபேமிலி லைஃப்ல கூட இந்த ஆண்டு கர்த்தர் உனக்காக இந்த குடும்பத்தில் வழக்காடுவதை நீ பார்ப்பாய். ஏன்னா even though you are facing a challenging year, you will have the peace at all sides. நீ ஒரு சவாலை எதிர்நோக்கி போனாலும் உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை இன்னைக்கு மோசே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, that's an explanation of my presence shall go before thee. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எதை கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்தாரோ, கர்த்தர் சொல்லி கொடுத்ததை தான் இங்க மோசே சொல்லிக்கிட்டு வர்றான். 8வது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார். நல்லா கவனிங்க, 2019 தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், especially the believers of this church, never forget, never forget. வாசிப்போம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடவே மாட்டார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் we may not be understand. கைவிட மாட்டார்னா என்ன அர்த்தம்? நீ தப்பு செய்ய தானே செய்வ, உன்னை மாற்ற முடியுமா? நீயான்னு நினைச்சாலும் உன்னால மாற முடியாது. நீ தப்பு செய்வ, ஆனா அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கைவிட மாட்டார். நீ தப்பு செஞ்சாலும், நீ அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிட்டாலும், அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டாலும் உன்னை கைவிட மாட்டாரு. கண்டிப்பா. It's a promise of God. When God says something, He will never fail. He will never fail. சிற்சை உண்டு. The year 2019 will be an year of chastisement. எழுதி வச்சுக்கிடுங்க. உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. What does it mean? உன்னை சேதப்படுத்த, உன்னை கரப்படுத்த தேவையில்லாத ஒரு கூட்டம் உள்ள நுழையும் அல்லது உள்ள இருக்கும். அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். The year will be a year of sanctification. நல்ல கவனிங்க. ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்றார்.
அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. மேலே உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் நீ தப்பிக்கணும்னா பூமியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. இந்த ஆண்டு நியாய தீர்ப்பின் ஆண்டாக இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இஷ்டத்துக்கு நீ வாழ முடியாது, எழுதி வைத்துக்கோ. நீ உன் பார்வைக்கு நீ அற்பமா தெரியலாம். உன் பார்வைக்கு நான் சொல்றேன், நான் மற்றவங்க பார்வையை சொல்லலை. உன் பார்வைக்கே நீ அற்பமா தெரியலாம். ஒன்னியே நீயே உனக்கு அல்லது தேவனுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற என்பதை இந்த ஆண்டு கர்த்தர் புரிய வைப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ ஏதோ ஒரு தப்பு செய்யற, அறியாம செஞ்சிட்ட. இட்ஸ் நாட் பர்பஸ்லி. நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் பர்பஸ்லி. உன்னை அறியாம நீ தப்பு செஞ்சிட்ட, உன்னை கைவிட்டுற மாட்டாரு. நீ செய்தது தப்புங்கிறத உன் இருதயத்தில் உணர்த்துவாரு. நீ அழுவ, நீ கதறுவ, ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேனே. அடுத்த நிமிஷம் கர்த்தர் உன்னை அரவணைச்சிருவார். ஐயா, நீ கைவிடப்பட மாட்ட, நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. You will not be forsaken by God. நீ அவரால் கைவிடப்பட மாட்ட. ஒவ்வொரு பாதையில் உன்னை கொண்டு செல்லுவார். You are precious. You are precious in the sight of God. உன் பார்வைக்கு நீ பாவி, உன் பார்வைக்கு நீ அற்பமானவன் அல்லது அற்பமானவா. உன் பார்வைக்கு நீ குப்பைன்னு நினைப்ப, உன் பார்வைக்கு நீ ஞானம் இல்லாதவன் நினைப்ப. ஆனா அவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவன். இன்னைக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கவனிச்சுட்டே வாங்க. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் நீங்க அறிந்து கொள்ள முடியும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னாரே. இட்ஸ் நாட் an ordinary promise. அது முழுவதுமே கிருபை அடங்கினது, அது முழுவதுமே கிருபை அடங்கினது. ஆண்டவர் மோசேயை பார்த்துதான் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நல்லா கவனிங்க. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நல்லா கவனிங்க. நான் 1ஆம் தேதியே சொன்னேன், the year the Lord will prove that you are special. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். அவருக்கு இந்த ஆண்டு நிரூபிச்சு காட்டுவார். உன் ஜனங்கள்
கர்த்தர் உன் கூட இருக்காருங்கிறத அறியத்தக்கதாக அதை நிரூபித்து காட்டுவார். The Lord will prove that he is with you. 2020 இல்லை, இந்த 2019 கர்த்தர் அதை செய்து காட்ட போகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என்னது? பியூட்டிஃபுல் ரிப்ளை. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அவன் என்ன சொன்னா? உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. நீர் எங்களோடு கூட இது நிமித்தம் பூமியில உள்ள ஜனங்களை எல்லாரும் நான் உம்முடைய ஜனங்களை விசேஷித்து தெரியும்லவா, அதைத்தான் நான் செய்வேங்கிறாரு. அதைத்தான் நான் செய்வேங்கிறாரு. வாசிப்போம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதல்ல நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. நல்ல கவனிங்க, ஆர்டினரியா எடுக்காதீங்க. The Lord call you like that. உன்னை அப்படிதான் அழைக்கிறாரு. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் உன்னை அப்படிதான் அழைக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோ. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நீ தெரிந்து கொண்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததியே. அது ஆண்டவர் உங்களை அழைக்கிற வார்த்தை. ஏதோ வேதத்தில் யாரை பத்தியோ எழுதியிருக்குன்னு நினைக்காத. When God says my presence shall go before thee, உனக்கு முன்னால என் சமூகம் போக சொல்லிட்டாருன்னா அவர் உன்னை வைக்கிற ஸ்டாண்டர்ட் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து, நீ எங்கேயோ கடந்த. No one knows about your whereabouts. நீ எங்க இருந்தன உனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதனாலதான் நீ பூமியின் கடையாந்தரங்கள் சொல்றார். You are an unknown figure. Hallelujah. You are in an unknown place. No one recognized you. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் பூமியின் கடையாந்தரங்களில் உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம இருதயத்தில் வர்றது, ஆண்டவர் வெறுத்துட்டாரா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா. உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை கைவிடலாம், அவர் உன்னை வெறுக்கல. நீ எங்க கடந்த, நீ எப்படி கடந்த உனக்கு தெரியும். எங்கேயோ கடந்தமே, எப்படியோ கடந்தமே, சீரழிந்து போயிருப்போம் தானே நினைச்சோம். நல்லா யோசித்து பாருங்க, அவர் எப்படி அழைக்கிறார் ஐயா. அவர் அழைக்கிற வார்த்தை டேன்னு சொல்றது இல்லையே, வாடான்னு சொல்றாரா அல்லது இங்க வாடின்னு சொல்றாரா?
How God honors you. நீ வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நினைக்கலையே. உன்னுடைய சிறுமையையும் உன் பாவத்தையும் பார்க்கலையே. என் தாசன் சொல்றாரு, யாக்கோபின் சந்ததி சொல்றாரு, கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து வந்தேன்னு சொல்றாரு. I have chosen you. நீ குடிகாரனா இருந்திருக்கலாம், நீ விபச்சாரியா இருந்திருக்கலாம், நீ கொலைகாரனா இருந்திருக்கலாம், நீ தூக்கி வீசப்பட்டவளா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொடிகாரனே என்று அழைக்கலையா, விபச்சாரியே என்று அழைக்கலையா, சிறுமைப்பட்டவளே புறக்கணிக்கப்பட்டவளே என்று கூப்பிடலையா. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லைங்கிறாரியா. நல்ல கவனிங்க. உன் நடக்கையை கண்டு உன் குடும்பம் வெறுத்துச்சு இல்லையா? உன் கணவன் வெறுத்தான், உன் மனைவி வெறுத்தால், உன் பிள்ளைகள் வெறுத்தது, உன் சபை வெறுத்தது, உலகம் உன்னை வெறுத்தது. ஆண்டவர் சொல்றார், நான் வெறுக்கவில்லையே. It's a prophecy to somebody else. நல்ல கவனிங்கய்யா. என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு சொன்னார்னா அது எத்தனை அர்த்தம் இருக்கு நமக்கு தெரியாதே. அதனுடைய மகிமை நமக்கு தெரியாதே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அவர் வெறுத்திருந்துறான்னா நீ என்னைக்கோ காணாம போயிருப்ப. அவர் வெறுக்காதனாலதான் உன்னைய இந்த வானத்தின் வாசல்ல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் ஐயா. அதனாலதான் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Understand the love of God. நீயே நீ செய்த பாவத்தை பல நேரம் நினைச்சு நீ அழுது உண்டே. ஆனா அவரோ உன் பாவத்தை எல்லாம் அவருடைய முதுகுக்கு முன்னால தூக்கி போட்டு அவருடைய சமூகம் உனக்கு முன்னால செல்ல சொல்றாரு. That's the love of God. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. வாசிப்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நல்ல கவனிங்க. என் சமூகம் உனக்கு முன்னால சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. அதனுடைய விளக்கத்தை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாரு. நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஆண்டவர் விட்டுட்டாரோ, என்னை வெறுத்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, நீ அழுத அழுகையை, உன் அழுகையின் கண்ணீர் அவருடைய துருத்தியில இருக்கிறது ஐயா. நல்ல கவனித்துக்கொள்ள. நான் உன்னுடனே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நல்ல கவனிங்க. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னாரே. அந்த நீதியின் வலது கரத்துக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? The right hand of his righteousness. உன்னை விழுந்து போகாதபடி, நீ காணாம போயிராதபடி, உன்னை பிசாசு இழுத்துறாதபடி அவருடைய வலது கரத்தை கொண்டு தாங்குவார்.
அந்த கரத்தில் தான் பெரம்பு இருக்கும். சாஸ்டைஸ்மெண்ட். அந்த கரத்தில் தான் சாட்டை இருக்கும். சுத்திகரிப்பு, சாங்டிஃபிகேஷன். அந்த கரத்தில் தான் திராசு இருக்கும், நியாய தீர்ப்பு. நல்ல கவனிங்க, அது நீதியின் வலதுகரம். உனக்கு சகாயம் பண்ணுவேன்கிறாரு. எந்த எந்த இடத்துலாம் நீ பயந்து கொண்டிருக்கிறியோ அந்த நேரத்திலாம் அவர் சகாயம் பண்ணுற பாப்ப. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன். இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இது ஏதோ பைபிள்ல எழுதியிருக்கு, ஏதோ ஒரு வசனத்தை பேசுற நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனமாயிருப்பீர்கள். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. நல்ல கவனிங்க, வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. பட்டயத்துக்கு தப்பினவர்கள் நம்ம எல்லாருமே பட்டயத்திற்கு தப்பினவர்கள், மறந்துடாதீங்க. வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர். இந்த ஆண்டு இளைப்பாறுதலின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு. Even though you are facing challenges, you will have peace. அந்த சமாதானம் ஒரு நதியை போல வரும். வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல் வசனம் இது. மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா, நீ கட்டப்பட போகிற, நீ பிரகாசிக்கப்பட போகிற, நீ எழுப்பப்பட போகிற, நீ உயர்த்தப்பட போகிற, நீ முன்னேற போகிற, நீ இழந்ததை திரும்ப பெற போகிற. ஹல்லேலூயா. அது சாதாரண வார்த்தை இல்லையா? மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். பழைய சந்தோஷத்தை நீ மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவாய். எந்த சந்தோஷத்தை நீ இழந்து போனாயோ, எந்த துக்கத்துக்குள் நீ கடந்து வந்தாயோ, இனிமே இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை களிப்புள்ள கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து ஒரு இட்ஸ் a challenging journey. They have started a new year, a challenging year. They have started a new life, a challenging life. They have started a new journey, a challenging journey. அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னால போகும் ஐயா. திக்குமுக்கு தெரியாத திசையை நோக்கி போகிற நேரம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த சூழ்நிலையில தான் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
41வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து வாசிப்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நல்ல கவனிங்க. என் சமூகம் உனக்கு முன்னால வரும் தானே சொன்னாரு, அதை தான் இங்க விளக்கிட்டு இருக்கிறாரு. வாசிப்போம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உனக்கு தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். குறிச்சுக்கிடுங்க, முக்கியமானது. ஐயா, இட்ஸ் a challenging year, it's a challenging journey, it's a challenging project. இந்த சவாலுக்குள்ள உன்னை கொண்டு போகிறாரு. அந்த சவாலின் வருடத்துக்குள்ள, சவாலின் வாழ்க்கைக்குள்ள, சவாலின் ப்ராஜெக்டுக்குள்ள, சவாலின் பிரயாணத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுதுதான் சொல்லுகிறார், உன் மீது எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். இது ஏதோ ஒரு சாதாரண வசனம் நினைக்காதீங்க. என் சமூகம் உனக்கு முன்னால போக சொல்றாரு. உனக்கு முன்னால போகிற சமூகத்தை அறியாம, உன்னை பத்தி தெரியாம உன்ட மோதிரவங்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொல்லாவார்கள். நல்ல உன்னோட போராடினவர்களை தேடியும் என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? என்று கண்ட எகிப்தியன இனிமே ஆண்டவர் சொல்றாருயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ சவாலுக்குள்ள போகிற சேலஞ்சிங் இயர், அதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என் சமூகம் உனக்கு முன்னால போக அர்த்தம் என்ன? அதை அறிந்து கொள்ள வைக்கிறார். வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, எழுதி வச்சுக்கோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த 2019 கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறதை நிரூபித்து காட்டுவார். எப்படி? உன்னோட மோதிரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்னு சொன்னாரு. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சீனிகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகல் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னோடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். நல்ல கவனிங்க. இட்ஸ் a challenging journey. எகிப்தில இருந்து வந்துட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட முடியல, பின்னால தொடருது. என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு சொன்னாரு. அவர் சொன்னார் தான். அவர் தொடர்ந்து வர்றாங்க. உன்னோட வழக்காடுறவன், உன்னோட போராடுறவன் நாசமா போவான்னு சொன்னாரு. அவனை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொன்னாரு. Have you ever claimed the promise of God? நல்ல கவனிங்க, வாசிப்போம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும்
பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 19வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு சொன்னார் இல்லையா? அந்த சமூகம் அவர்களுக்கு முன்னால போயிட்டு அவர்களுக்கு தெரியாதே, அவனுக்கு தெரியாது. அவர்களுக்கு முன்னால போனவருடைய சமூகம் அப்படியே பின்னாலே வருகிறது. கர்த்தர் உனக்கு பின்னாலே இருந்து உன்னை பாதுகாப்பார். வாசிப்போம். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உனக்கு தான் வெளிச்சம், உனக்கு தான் வெளிச்சம். ஆனால் உன் சத்துருக்கு இருக்கு, அது அந்தகாரமா இருக்கும். அது உனக்கு பிரகாசிக்கும், அது அவர்களை பட்சிக்கும். அதுதான் என் சமூகம். என் சமூகம் உனக்கு முன்னால போகுன்னு சொன்னாரே. வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னாரே. நல்ல கவனிங்க. மதிலாக நிற்கிறாரு, அரணாக நிற்கிறாரு. 24வது வசனத்தில் இருந்து, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினையும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நல்ல கவனிக்கையா, கர்த்தர் அவங்க கூட இருக்காருங்கிறத அறிந்து கொள்ளும்படி வைத்தார். அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்னால போகுதுங்கிறத தெரிந்து கொள்ள வைத்தார். இந்த லார்ட் வில் ப்ரோ, இந்த ஆண்டு கர்த்தர் உன் கூட வருகிறத நிரூபித்து காட்டுவார். ஐயா, ஒரு சத்துருவதை கண்டுகொள்ள செய்வாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்ப படிக்க உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடி போட்டது. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார். உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார். செஞ்சாரா செய்யலையா? செய்தாரா செய்யலையா? அவருடைய வசனம் பொய் அல்ல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. You are not an ordinary person. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், நல்ல கவனிங்க, சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும்
அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். உனக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கிறாரா? நதியை போல. இந்த ஆண்டு நீ சவால்களை சந்தித்தாலும் கர்த்தர் உன் கூட இருந்து ஒரு சமாதானம் உன்னை விட்டு போயிராதபடி காத்து கொள்ளுவான். அல்லேலூயா. நீ பயப்படுற சூழ்நிலை வரலாம், ஆனா பயம் உனக்குள்ள வராது. நீ சமாதானத்தை இழந்து போகிற நிலைமை வரலாம், ஆனா சமாதானம் நதியை போல உன்னை புரண்டு ஓடும். வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். முளைப்பால் கொடுப்பீர்கள் அர்த்தம் என்ன? உன்னை அழவிட மாட்டாருங்கிறாரு. அழும் பொழுது எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் அருந்த வைக்கிறாளோ அதே மாதிரி கர்த்தர் உன்னை அரவணைப்பேர் சொல்றாரு. வாசிப்போம். முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் எருசலேம்னு சொல்றாரு. அதுதான் தேவனுடைய ஆலயம். நீ எப்பொழுதெல்லாம் உடைஞ்சு இங்க வர்றியோ நீ தேற்றப்படுவ. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ எருசலேமிலே தேற்றப்படுவாய் என்று சொன்னாரு. வாசிப்போம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அல்லேலூயா. அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம். நல்லா கவனிங்க. 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதனுடைய விளக்கத்தை தான் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு.